ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காங்கிரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். காங்கிரஸில் மிதவாதிகள் யார் யார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல் பார்க்குற புக்கு தான். நம்ம வெங்கடேசன் பேராசிரியர் வெங்கடேசன் ஐயா எழுதிய புத்தகத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்ற புக்கிலேருந்து தான் நம்ம இப்போ ஒரு 3 டாபிக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 4வது டாபிக். பாருங்கள், காங்கிரஸ் மிதவாதிகள். எப்போவுமே நம்ம ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம எப்போவும் படித்து வச்சுக்கணும். பாருங்கள், துவக்கத்தில் காங்கிரஸ் சாதனைகள் குறைவாகத்தான் இருக்கும். தோல்விகள் ஏமாற்றம் அளிக்கக்கூடியவையாக இருக்கலாம். தோல்விகளிலிருந்து தான் பெரிய சாதனைகளை சாதிக்கக்கூடிய பலம் கிடைக்கும் இப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? துவக்கத்தில் காங்கிரஸோட சாதனைகள் கம்மியாக தான் இருக்கும். தோல்விகள் ஏமாற்றம் அளிக்கக்கூடியவையாக கூட இருக்கலாம். தோல்விகளிலிருந்து தான் பெரிய சாதனைகள் சாதிக்கக்கூடிய பலமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க? கோபாலகிருஷ்ண கோகலே சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்ற வளர்ச்சியை பற்றி ஆராய்ச்சி செய்த வரலாற்று வல்லுநர்கள் துவக்க கால காங்கிரஸ்காரர்களை மிதவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் பாகுபடுத்தி கூறியுள்ளனர். என்ன சொல்கிறாங்க? ஸ்டார்டிங்கில் இருந்த நம்ம காங்கிரஸில் அவங்கள எல்லாத்தையும் மிதவாதிகள்னும் தீவிரவாதிகள்னும் தனித்தனியாக பிரித்து பாகுபடுத்தி சொல்கிறாங்க. ஏ வால்போர்ட், அதுக்கப்புறம் ஏ திரிபாதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி ஜான்சன், அப்புறம் டிஆர் கோவ் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் மிதவாத தீவிரவாத முரண்பாடுகள் பற்றி ஆராய்ந்துள்ளனர். இந்த 4 வல்லுநர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிதவாத தீவிரவாதத்தை பற்றி இந்த மாதிரி 2 பேர்த்துக்கு இருக்கிற முரண்பாடுகளை பற்றி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அதில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஆகிய இருசாரருமே நேர்மையான நாணயமான நாட்டுப்பற்று மிக்க காங்கிரஸ்காரர்கள் தான் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் 2 பேருமே நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நாட்டுப்பற்று இது எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை பற்றிய நோக்காலும் போக்காலும் துவக்ககால காங்கிரஸ்காரர்கள் மிதவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் அடையாளம் காட்டி கொண்டனர். ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களை என்ன சொல்கிறாங்க? மிதவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் அடையாளம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிதவாதிகள் என்பவர்னால் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிதவாதிகள் என்போர் யார் அப்படின்னா, எப்போதிலிருந்து காங்கிரஸ்காரர்கள் மிதவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் பிரிந்தனர் என வரையறை செய்வது கடினம், ரொம்ப கஷ்டன்றாங்க. எப்போயிலேருந்து மிதவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் பிரிஞ்சாங்க அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாங்க. காங்கிரஸ் தோன்றியதிலிருந்தே காங்கிரஸ்காரர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்க வேண்டும். பல்வேறு வகையினரை உள்ளடக்கிய காங்கிரஸ் கதம்ப கூட்டமைப்பில் கருத்து முரண்பாடுகள் உருவானது இயல்பு. கருத்து முரண்பாடு எப்போவுமே உருவாகிட்டு தான் இருக்கும், அது இயல்பு தான். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. 1893 அரவிந்தர் காங்கிரஸ் செயல்படும் முறை பற்றி குறை கூறினார். அரவிந்த கோஷ் பாருங்கள், காங்கிரஸ் செயல்படுற முறையை பற்றி 1893 குறை சொல்லியிருக்கிறார். யார்? காங்கிரஸை பற்றி அரவிந்த கோஷ் குறை சொல்லியிருக்கிறாரு. திலகரும் அதை சொல்லியிருக்கிறாரு. 1901 லாலா லஜபதி ராய் காங்கிரஸ் கூட்டங்களை கிண்டல் அடிச்சிருக்கிறார். யார்? லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். அவர் காங்கிரஸ் கூட்டங்களை கிண்டல் அடிச்சிருக்கிறாரு. 1905 வங்க பிரிவினையின் போது தான் தீவிரவாதிகள் யார் என்று தெளிவாக தெரிந்தது. தீவிரவாதிகள்னால் யார் அப்படின்னு தெளிவாக எப்போ தெரிஞ்சிச்சு? 1905 வங்க பிரிவினை அப்போ தான் தீவிரவாதிகள்னால் யார் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. எனவே 1885 1905 வரை காங்கிரஸை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தியவர்களை மிதவாதிகள் என கூறலாம். நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். 1885 1905 வரைக்கும் நம்ம ஒரு 20 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இருந்தவங்க எல்லாத்தையும் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நேற்று சொல்லியிருப்போம். சரி பாருங்கள், மிதவாதிகள் அரசியல் சீர்திருத்தவாதிகள். அவர்கள் புரட்சிக்காரர்கள் கிடையாது. வெறும் அரசியல் சீர்திருத்தம் பண்ணுறவங்க தான், புரட்சிக்காரர்கள்லாம் அவங்க கிடையாது. அவர்கள் அனைவரும் ஆங்கிலம் கற்ற இந்திய தேசியவாதிகளின் விருப்பு வெறுப்புகளை, எதிர்பார்ப்புகளை ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எடுத்து கூறியவர்கள். நம்மளோட மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம அரசாங்கத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி நேர்மையான வழியில் கொண்டு போகிறவங்க. மிதவாதிகள் அனைவரும் தேசியவாதிகள். மிதவாதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேசியவாதிகள். அவர்கள் சாதி, சமய, இன, சமூகம், அதுக்கப்புறம் பிராந்திய வேறுபாடின்றி செயல்பட்டனர். இந்த மாதிரி சாதி, சமயம், இன பாகுபாடு, சமூகம், பிராந்தியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேறுபாடுகள்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட்டுருக்கிறாங்க. இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு, சீக்கியம், பார்சி,
அப்புறம் ஆங்கிலோ இந்திய பாகுபாடு அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. மிதவாதிகளுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. மொத்தத்தில் நம்மளாம் இந்தியர் பாருங்கள், இந்தியர் அனைவருக்கும் அவர்கள் பாடுபட்டனர். மிதவாதிகள் பிரிட்டிஷ் விசுவாசிகள். அவர்களது விசுவாசத்துக்கு காரணம் ஆங்கிலேயர்களால் தான் இந்தியாவுக்கு விடிவு காலம் ஏற்பட்டது என்று அவர்கள் மனப்பூர்வமாக நம்பியது தான். ஆங்கிலேய ஆட்சி தான் ஆங்கிலேய கல்வியை பரப்பியது, சட்ட ஒழுங்கு, அமைதி, பாதுகாப்பை ஏற்படுத்தியது, மக்களுக்கு அரசியல் அடிப்படை உரிமைகளை வழங்கியது. எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் துவக்கப்படுவதை அனுமதித்தது. நம்ம நேற்றே பார்த்துருப்போம் வீடியோவில். இந்த மாதிரி காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டஃப்ரின் பிரபு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஆலன் ஆக்டேவியன் ஹியூமை பார்த்து சந்தித்து பேசி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும், அரசாங்கத்திலேருந்து உறுதுணையாக இருந்திருப்பாங்க. ஆண்டுதோறும் இந்திய பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வாய்ப்பளித்தது ஆங்கிலேய கட்சி. மிதவாதிகள் யதார்த்தவாதிகள். மிதவாதிகள் என்ன சொல்கிறாங்க? யதார்த்தவாதிகள்னு சொல்கிறாங்க. அவர்கள் நடைமுறைகளை சாத்தியமானவற்றை பற்றிய சிந்தித்தனர், செயல்பட்டனர். அவர்கள் கனவு உலக கற்பனைவாதிகள் அல்லர். கனவு உலக கற்பனைவாதிகளாம் கிடையாது. எது நடக்கணுமோ அதை மட்டும் நம்ம வந்து நடத்தி காட்டலாம் அப்படின்ட்டு நடக்கக்கூடியவையை பற்றி மட்டும் யோசிச்சுருக்கிறாங்க. அவர்கள் ஒழுங்கான கட்டுப்பாடான சட்ட வரம்புக்குட்பட்ட வளர்ச்சியில் நம்பிக்கையுடையவர்கள், ரொம்ப நம்பிக்கையானவங்க. மிதவாதிகள் பிரிட்டிஷாரரின் நீதி, நியாய உணர்வு, நேர்மை, தாராள மனப்பான்மை ஆகிய பெருந்தன்மைகளை போற்றியவர்கள். ஏன்னா பிரிட்டிஷாருக்கு கீழே தான் இருந்திருப்பாங்க, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. மிதவாதிகள் வந்து பிரிட்டிஷாரோட நீதி, நியாய உணர்வு, நேர்மை, தாராள மனப்பான்மை இது எல்லாத்தையும் வந்து போற்றி இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி பெருமையாக சொன்னால் தான் நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு நினச்சவங்க தான் மிதவாதிகள். செயற்கையான மாற்றத்தை விட இயற்கையான முன்னேற்றத்தை காண விளைந்தவர்கள். சுரேந்திரநாத் பானர்ஜி கூறியதை போன்று விடுதலையின் வெற்றி ஒரு நாளில் கிடைக்கக்கூடியதன்று. பாருங்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னு, இந்த கூற்று வந்து கொஞ்சம் முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. விடுதலையின் வெற்றி ஒரே நாளில் கிடைக்காது, சரியா? விடுதலையோட வெற்றி வந்து ஒரே நாளில் கிடைக்கக்கூடியதன்று அப்படின்னு சொன்னது யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்த டைலாக்கை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, மிதவாதிகள் அரசாங்க விமர்சகர்கள். அவர்கள் அரசாங்க ஆதரவாளர்களாக இருந்தபோதிலும் நியாயமற்ற அரசாங்க நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்தனர். நியாயமானதுக்கு மட்டும்தான் அவங்க பேசுவாங்க, நியாயமற்றதாக இருந்தால் அந்த நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்ப்பாங்க. அரசாங்க நிர்வாகம், அதிகார வர்க்கம், பொதுப்பணி, பொருளாதார கொள்கை, நீதி நிர்வாகம், அத்துமீறிய அரசாங்க செயல்கள், சட்டமன்ற சீர்திருத்தம் பற்றி அவர்கள் தங்கள் வழியில் அரசாங்கத்தை எதிர்த்தார்கள். எதெல்லாம் வந்து ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டாக இருக்கோ அதை மட்டும் இவங்க ஆதரிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர் வந்து நமக்கு அகைன்ஸ்டாக பண்ணக்கூடிய விஷயம், அதாவது நமக்கு எதிராக பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம ஆளுங்க வந்து எதிர்த்துருக்குறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மிதவாதிகள் சட்ட ரீதியான போராட்டக்காரர்கள். ஆமாம், சட்டத்துக்கு ஆப்போசிட்டாக போக மாட்டாங்க. சட்டம் எப்படியோ அதுக்கு நேரான வழியில் போவாங்க. சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க. வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், தீர்மானங்களோடு மட்டும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. வன்முறையை தவிர்த்து சட்டப்படி போராடினார்கள். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, வன்முறையை தவிர்த்து சட்டப்படி தான் அவங்க வந்து போராடுவாங்க. யார்? மிதவாதிகள். உதாரணமாக, இறக்குமதி பொருட்களின் மீது காப்பு வரிகள் விதிக்கப்பட்ட போதும், பருத்தியின் மீது ஆயத்தீர்வை சுமத்தப்பட்ட போதும் மிதவாதிகள் அகில இந்திய அளவில் போராட்டத்தை நடத்தினர். என்ன பண்ணியிருக்காங்க? போராட்டத்தை மட்டும்தான் நடத்தியிருக்கிறாங்க. இவங்க வந்து சட்ட வழியில் நேர்மையாக போகிறவங்க. ஸோ போராட்டத்தை நடத்தி நம்ம ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்ட்டு மிதவாதிகள் வந்து போராடி இருக்கிறாங்க. என்னென்ன பண்ணும்போது, இறக்குமதி பொருட்கள் மேலே வரி அதிகமாக போடும்போது, அந்த காப்பு வரி ட்ரைப்ஸ் அப்படிம்பாங்க, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக போடும்போது, அதுக்கப்புறம் பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயத்தீர்வை வரி அதையும் பார்த்திங்கன்னா அதிகமாக போடும்போது, ஓகேவா, சுமத்தப்பட்ட போதும் மிதவாதிகள் வந்து அகில இந்திய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி வன்முறையிலலாம் ஈடுபடலை. மிதவாதிகளோட சாதனை என்னென்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் நாற்றங்கால் பருவத்தை இருந்தபோது மிதவாதிகள் தேசிய பயிர் பட்டு போகாமல் பாதுகாத்தனர். மிதவாதம், இணைக்கப்படுதல், விட்டு கொடுப்பு, முறையான முன்னேற்றம், நியாயமான அதே சமயம் உறுதியான கோரிக்கை, நியாயமான முறையில் அதே சமயம் உறுதியான கோரிக்கை வைக்கிறது, சீரான சட்ட அமைப்பு சீர்திருத்தம் ஆகியவை பொறுக்கு விதைகளை விதைத்து தேசிய நாற்றுக்களை கருத்தோடு வளர்த்தனர். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கிற தேசியத்தை எல்லாத்தையும் கருத்தோடு வளர்க்குறாங்க. என்னென்னது? இணைக்கப்படுதல், விட்டு கொடுத்து போகிறது, முறையான முன்னேற்றம் வரணும், நியாயமான அதே சமயம் உறுதியான கோரிக்கை வைக்கணும், சீரான சட்ட அமைப்பு சீர்திருத்தம், இது எல்லாத்தையும் கருத்தோடு வளர்க்குறாங்க. மக்களிடையே அரசியல் உரிமைகள், தாராள கொள்கை, மக்களாட்சி பற்றி மக்கள்கிட்ட வந்து அரசியல் கல்வியை கொடுக்குறாங்க. யார்? இந்த மிதவாதிகள். மிதவாதிகள் யாசிக்கவில்லை, யோசித்து செயல்பட்டனர். என்ன சொல்கிறாங்க? மிதவாதிகள் வந்து யாசிக்கலை, யோசித்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்லர், எங்கள் கட்சி இறந்து உயிர் வாழும் கட்சி என்று, நாங்கள் மக்களின் தூதுவர்கள் என்றார் கோகுலே. கோகுலே என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், ஃபேமஸான லைனு, இதை படித்து வச்சுக்கோங்க.
ஆல்ரெடி நம்ம யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோகுலே ஒரு பாக்ஸில் ஒரு லைன் பார்த்தோம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்லர், எங்கள் கட்சி இறந்து வாழும் கட்சி அன்று, நாங்கள் மக்களின் தூதுவர்கள் அப்படின்னு சொன்னது யார்? நம்ம கோபாலகிருஷ்ணன் கோகுலே. அரசியல் சீர்திருத்த முன்னோடிகளாக இருந்த மிதவாதிகளின் முயற்சியால் பல அரசியல் அமைப்பு மாற்றங்கள் ஏற்பட்டன. சரி, அவர்கள் போராட்ட அடித்தளத்தின் மீதுதான் தன்னாட்சி, சுயராஜ்யம், இந்திய விடுதலை என்ற மாளிகை அடுக்கடுக்காக கட்டப்பட்டது. பாருங்கள், மிதவாதிகள் இருந்தனால தான் இவ்வளோ இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆங்கில ஆட்சியின் உண்மைத்தன்மையை அம்பலப்படுத்தி அதிகாரிகளின் ஆணவ போக்கையும் அரசாங்கத்தின் சுரண்டல் கொள்கையை பற்றி மக்கள் நன்கு அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர்கள் தான் யாருன்னா மிதவாதிகள். மிதவாதிகள் தான் இந்த ஆங்கிலேய அரசாங்கம் எப்படி நம்ம இந்தியர்களை கொள்ளையடிக்குது, எப்படி சுரண்டுறாங்க, நம்மளோட மக்களை எப்படி சுரண்டுறாங்க, அது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட இந்த மாதிரி காட்டுறாங்க. யார்? மிதவாதிகள். இந்திய நிர்வாகம் பற்றிய பாராளுமன்ற விசாரணை 1892 இந்திய மன்றங்கள் சட்டம் அரசாங்க அதிகாரிகள் காங்கிரஸ் கூட்டங்களில் பார்வையாளர்களாக கூட கலந்து கொள்ளக்கூடாது என்று வங்காள அரசாங்க ஆணை ரத்து செய்யப்பட்டது. 1890 வங்காள ஆணை போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்திய மன்றங்கள் சட்டம்னு ஒன்று அப்போ கொண்டுட்டு வரல. அது 1892 தான் கவுன்சில் ஆக்ட் ஒன்று கொண்டுட்டு வருவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியர்கள் கலந்துக்கக்கூடாது, பார்வையாளர்களாக காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1892 ஆக்டில் இந்தியர்கள் பார்வையாளராக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. வழக்கறிஞர்கள் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியை முறியடித்தது ஆகியவை மிதவாதிகள் நேரடியாக சாதனை. பாருங்கள், மிதவாதிகளோட நேரடியான சாதனை என்னென்னா, வழக்கறிஞர்களோட சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியை இவங்க முறியடிச்சிருக்கிறாங்க. அதோட நேரடி சாதனை இதுதான், மிதவாதிகளோட நேரடி சாதனை இதுதான் அப்படின்றாங்க. ஏன்னா வழக்கறிஞர்கள் பார்வையாளராக கலந்துக்கக்கூடாதுன்னா எப்படி, அதை கலந்துக்கணும்ல, அதை ஸ்ட்ரைட்டாக இவங்க பண்ண ஒரு சாதனை அப்படின்றாங்க. மிதவாதிகளோட குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மிதவாதிகள் காங்கிரஸ் தீவிரவாதிகளின் கடுமையான கண்டனத்துக்குள்ளானார்கள். மிதவாதிகள் ஆங்கில கல்வி பெற்ற அரசியல் புறாக்களாக இருந்தால் அவர்களால் எவ்வித நேரடி நடவடிக்கையிலும் ஈடுபட முடியவில்லை. மிதவாதிகள் அரசாங்கத்திடமிருந்து ஒப்புதல்களையும் சலுகைகளையும் எதிர்பார்த்த நேரையன்றி அரசியல் தன்னாட்சியையும் உரிமைகளையும் கோரி பெறவில்லை. என்ன பண்ணியிருக்காங்க? அரசாங்கத்திலிருந்து ஒப்புதல் சலுகையை மட்டும்தான் எதிர்பார்த்துருக்குறாங்க. தன்னாட்சியையும் சுயாட்சி உரிமைகள் இதெல்லாம் அவங்க எதுவுமே அதுக்கு உண்டான ஸ்டெப்பு எடுக்கலை. அதுதான் சொல்கிறாங்க, அது அவங்களோட பெரிய குறையாக இருக்குது அப்படின்றாங்க. அவர்கள் பிரார்த்தனைகள், விண்ணப்பங்கள், அதுக்கப்புறம் சத்தற்ற எதிர்ப்புகளை காட்டினார்களே அன்றி அரசியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவில்லை. என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி சுயாட்சி வேணும், டொமினியன் அந்தஸ்து வேணும், அப்படி இப்படின்லாம் இவங்களாம் எதுவும் போராடலை. அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிபின் சந்திரபால் குறிப்பிட்டது போன்று மிதவாதிகள் யாகத்துக்கு போராட்டம் என்று பெயர் சூட்டினார். மிதவாதிகள் என்ன சொல்கிறாங்க? நம்ம பிபின் சந்திரபால் என்ன சொல்கிறாரு? மிதவாதிகள் யாகத்துக்கு போராட்டம் அப்படின்ட்டு பெயர் வச்சிருக்கிறார். மிதவாதிகள் யாகத்துக்கு போராட்டம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பிபின் சந்திரபால். இந்த ஒரு டைலாக்கை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, 20 ஆண்டு கால முயற்சியால் மிதவாதிகள் ஆங்கிலேய அரசிடமிருந்து ரொட்டிக்கு பதில் கல்லையே பெற்றனர் என்றார் லாலா லஜபதி ராய். இதுவும் முக்கியம். லாலா லஜபதி ராய் என்ன சொல்லியிருக்கிறாரு? 20 வருஷத்து முயற்சியால் மிதவாதிகள் ஆங்கிலேய அரசிடமிருந்து ரொட்டிக்கு பதிலாக கல்லையே தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யார்? லாலா லஜபதி ராய். சரியா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாலா லஜபதி ராய். ரொட்டிக்கு பதிலாக கல் தான் கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னது லாலா லஜபதி ராய். அடுத்தது, இதே மாதிரி காந்தி கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். பட் அது அங்கே நம்ம சொல்லும்போது பார்க்கலாம். இந்த டைலாக்கை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 20 ஆண்டு கால முயற்சியால் மிதவாதிகள் ஆங்கிலேய அரசிடமிருந்து ரொட்டிக்கு பதில் கல்லையே பெற்றனர் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா லாலா லஜபதி ராய். அடுத்து பாருங்கள், மிதவாதிகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு மக்கள் உரிமைகளுக்காகவும் போராடினர். என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்து மக்களோட உரிமைக்காகவும் போராடுறாங்க. கூழுக்கும் ஆசை, அதுக்கப்புறம் மீசைக்கும் ஆசை என்ற நிலை அது. ஆங்கிலேயரது குறிக்கோள்களும் இந்தியர்களது லட்சியங்களும் எதிர்மறையானவை என்பதை மிதவாதிகள் புரிந்து கொள்ளவில்லை. மிதவாதிகள் அதை புரிஞ்சிக்கல, சரியா? எதிர்மறையானவைன்றதை புரிஞ்சிக்கல. பிரிட்டிஷாரை திருப்திப்படுத்தும் மிதவாதிகளின் முயற்சியில் தேசிய இயக்கத்துக்கு தேவையான அடிப்படை கூறுகள் எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. வங்காள பிரிவினை மிதவாதிகளின் ஆங்கிலேயரின் நீதி நியாய உணர்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் பேரிடியாக விழுந்தது. ஏன்னா
பிரிட்டிஷார் மேலே இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க. யார்? மிதவாதிகள். ஆனால் வங்க பிரிவினை வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷார் மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் நன்மைத்தன்மையும் இவங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்குது. அதை தான் இங்கே வந்து நம்பிக்கை பேரிடியாக விழுந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தின் உண்மைத்தன்மையை மிதவாதிகள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், ஏன்னா அவங்க அதனால தான் வந்து நேர்மையான முறையில் போராடிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் அவர்கள் மலையளவு சீர்திருத்தம் எதிர்பார்த்தது எளியளவு சாதித்தார்கள். மலையளவு எதிர்பார்த்துருக்குறாங்க சீர்திருத்தம் பண்ணணும்னு, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியல. எளிய அளவு தான் சீர்திருத்தமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதவாதிகளின் சட்டமன்ற பணி. மிதவாதிகளோட சட்டமன்ற பணி என்னன்னு பார்க்கலாம். மிதவாதிகளின் முயற்சி. காங்கிரஸ் மிதவாதிகளின் சட்டமன்ற பணி சிறப்பானது, போற்றுதற்குரியது. காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பே இந்திய கவுன்சில் சட்டம் 1861 கீழ் உருவாக்கப்பட்ட இம்பீரியல் சட்டமன்றத்தில் சையத் அகமது கான், கிறிஸ்டோதாஸ், அதுக்கப்புறம் VN மான்டிக், KL நூர்கர், அதுக்கப்புறம் ராஷ் பிகாரி கோஸ் போன்றோர் அரசாங்கத்துடன் ஒத்துப்போனாலும் கம்பெனி நிர்வாகம் பற்றி இந்தியரின் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் எடுத்துரைக்க தவறியதில்லை. இந்தியரோட எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அவங்க வந்து எடுத்துரைச்சிருக்கிறாங்க. யார்? இவங்க எல்லாருமே சர் சையத் அகமது கானு, கிறிஸ்டோதாஸு, VN மான்டிக்கு, KL நூல்கர், ராஷ் பிகாரி கோஸ் இவங்க எல்லாருமே இந்தியர்களோட எண்ணத்தையும் கம்பெனி நிர்வாகத்தை பற்றியும் அதோட எதிர்பார்ப்புகளையும் எடுத்துரைச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் துவக்கப்பட்ட பிறகு கொண்டு வரப்பட்ட இந்திய கவுன்சில் சட்டம் 1892. ஏன்னா காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து 1892 இந்திய கவுன்சில் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, மத்திய மாநில சட்டமன்றங்களின் நியமன உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்தது. மத்திய மாநில சட்டமன்றம் இருக்குதுல்ல, அதோட நியமன உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் நியமனம் பண்ணுவாங்களோ அந்த நியமனம் பண்ணுற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சிருப்பாங்க. எந்த சட்டம்னு கேட்டாங்கன்னா 1892 கவுன்சில் ஆக்ட் படி. இவர்களில் சிலர் முனிசிபல் கமிட்டிகள், அதுக்கப்புறம் மாவட்ட மன்றங்கள் போன்ற அமைப்புகளால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தான் மறைமுகமாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க நியமனம் பண்ணுறதில். 1909 வரை செயல்பட்ட மன்றம் சீர்திருத்தப்பட்ட மன்றம் என்று அழைக்கப்பட்டது. பாருங்கள், 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செயல்பட்ட இந்த மன்றத்துக்கு பேர் என்னன்னா சீர்திருத்த மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீர்திருத்தப்பட்ட மண்டபம் அப்படின்றாங்க. இம்மன்றத்துக்கு வங்காளம், ஐக்கிய மாகாணம், பம்பாய், மதராஸ், மத்திய மாகாணம் ஆகிய மாகாணங்களிலிருந்து பிரதிநிதிகள் அனுப்பப்பட்டன. எந்தெந்த மாகாணத்துக்கு? வங்காளம், ஐக்கிய மாகாணம், பம்பாய், மதராஸு, மத்திய மாகாணம், இந்த மாகாணத்தில் இருந்தெல்லாம் பிரதிநிதிகள் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. சென்னையிலிருந்து P. ஆனந்தாச்சார்லு, C. சங்கரன் நாயர், அதுக்கப்புறம் விஜயராகவாச்சாரி இவங்கெல்லாம் பிரதிநிதிகளாக போயிருக்கிறாங்க. இந்த பிரதிநிதிகள் 1893 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வரைக்கும் மத்திய மாநில சட்டமன்றங்களை சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. யார்? இங்கேருந்து சென்னையிலேருந்து போனவங்க P. ஆனந்தாச்சார்லு, C. சங்கரநாயர், விஜயராகவாச்சாரியார். இந்த 3 பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க. சென்னையிலேருந்து போனவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு கீழே தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம வந்து மாட்டிக்குவோம். அதனால் இந்த 3 பேர்த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இவர்களுள் ஃபெரோஷா மேத்தாவும் கோகுலேவும் குறிப்பிடத்தக்க காங்கிரஸ் மிதவாத பிரதிநிதிகள். பாருங்கள், 2 பேர்த்த என்ன சொல்கிறாங்க? ஃபெரோஷா மேத்தாவும் கோகுலேவும் ஒரு குறிப்பிடத்தக்க சிறந்த காங்கிரஸ் மிதவாத பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபெரோஷா மேத்தாவை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மிதவாதிகளை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபெரோஷா மேத்தா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இதிலேயே வந்துடும். பாருங்கள், ஃபெரோஷா மேத்தா காங்கிரஸ் மிதவாத மேதை. காங்கிரஸோட மிதவாத மேதை அப்படின்னா நம்ம ஃபெரோஷா மேத்தாவை சொல்லணும். தாதாபாய் நவ்ரோஜின் சீடர். ஃபெரோஷா மேத்தா யார்? நம்ம முதுபெரும் மனிதர் அப்படின்னு, முதுபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவரோட சீடர். நம்ம தாதாபாய் நவ்ரோஜியோட சீடர் அவர் தான் ஃபெரோஷா மேத்தா. லண்டனில் சட்டம் பயின்றவர், லண்டனில் படித்தவர். பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் நிறுவனங்களில் இவரும் ஒருவர். இந்த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதை தோற்றுவிச்சவரில் இந்த ஃபெரோஷா மேத்தாவும் ஒருத்தர். இவர் அகில இந்திய காங்கிரஸ் தோற்றகர்த்தர்களில் ஒருவர். அந்த INC நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, 1885 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ். அதை ஸ்டார்ட் பண்ணதில் ஃபெரோஷா மேத்தாவும் ஒருத்தர் அப்படின்றாங்க. மேத்தா கேட்போர் பிணிக்கும் பேச்சாளர். இவருடைய பேச்சுகளில் துணிவு, தெளிவு, எளிமை, கூர்மை, நகைச்சுவை, உடனெதிர் மொழிதல், இலக்கியத்திறன் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1895 ஜனவரி மாதம் கொண்டு வரப்பட்ட போலீஸ் சட்டத்தை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். எந்த வருஷம்? 1895 போலீஸ் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டத்தை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. ஜேம்ஸ் வெஸ்ட்லாண்டு என்ற நீதி உறுப்பினர் மேத்தா சட்டமன்றத்தில் புதிய உணர்வை கொண்டு வருகிறார், அரசுக்கு விரோதமாக பேசுகிறார், சட்டமன்றத்தின் நடைமுறையை அடியோடு மாற்ற முனைகிறார், மன்றத்தை மாசுபடுத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார். பாருங்கள், நம்ம ஃபெரோஷா மேத்தாவை
இவர் வந்து ரொம்ப கேவலமாக திட்டுறாரு. என்ன அப்படின்னா, இவர் வந்து சட்டமன்றத்தில் புதிய உணர்வை வந்து கொண்டு வராரு, அரசுக்கு விரோதமாக வந்து பேசுகிறாரு, சட்டமன்றத்தோட நடைமுறைகளை அடியோடு மாற்ற முனைகிறாரு, சட்டமன்றத்தையே மாசுபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபெரோஷா மேத்தாவை ஒருத்தர் சொல்கிறார். யாருன்னா ஜேம்ஸ் வெஸ்ட்லாண்ட் அப்படின்ற ஒரு நீதி உறுப்பினர் நம்ம ஃபெரோஷா மேத்தாவை இந்த மாதிரி குற்றம் சாட்டுறார். இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் வெஸ்ட்லாண்ட். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு முக்கியம். ஃபெரோஷா மேத்தாவை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, மேத்தா அரசாங்கத்தின் கல்விக் கொள்கை விவசாயிகளின் வறுமை, நில உரிமை, கடன் சுமை, தீர்வை வரி பற்றிய குத்தலாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் அதே சமயம் கடுமையாகவும் பேசினார். யார்? நம்ம ஃபெரோஷா மேத்தா. இவரது சட்டமன்ற உரைகள் அதிகாரிகளை சீற்றமடைய செய்தாலும் அரசாங்கத்தை சிந்திக்க வைத்தது. என்ன சொல்கிறாரு? அதிகாரிகளை கோபப்படுத்தினாலும் அரசாங்கத்தை சிந்திக்க வைக்குது. யாரோட பேச்சு? நம்ம ஃபெரோஷா மேத்தாவோட பேச்சு. ஃபெரோஷா மேத்தாவை பற்றி இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே பார்க்கலாம். பாருங்கள், கோபாலகிருஷ்ண கோகுலே மேத்தாவை போன்று நாவாண்மை படைத்த பேச்சாளர் அல்லர். ஃபெரோஷா மேத்தா மாதிரி இவர் பேசுகிறவர் கிடையாது. பட் இருந்தாலும் அவரோட அறிவாற்றல், பிரச்சனைகள் பற்றிய தகவல்களை திரட்டி கையாண்ட உத்தி, மென்மையாக அதே சமயம் உறுதியாக விவாதித்த விதம், கூர்மையான குற்றச்சாட்டுகள், விடாப்பிடி உறுதி, கடமை தவறிய அரசாங்க தவறுகளை சுட்டிக்காட்டல் போன்றவை கோகலேவின் சிறந்த சட்டமன்ற பங்களிப்பவர் ஆக்கியது. பாருங்கள், கோகலே வந்து ஒரு சிறந்த சட்டமன்ற பங்களிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா தன்மையும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோகலேவின் அரசாங்க வரவு செலவு பற்றிய பேச்சுகள் சட்டமன்ற விவாத பேச்சுக்கு இலக்கணமாகும் அப்படின்றாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த வரவு செலவில் இவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆள். அந்த நிதி இந்த மாதிரி இருக்கிறதுல இவர் நல்லா வந்து முனைப்போடு செயல்படுவார். அவரோட சட்டமன்ற விவாத பேச்சு அதுக்கு வந்து இலக்கணமாக திகழுது அப்படின்றாங்க. குறிப்பாக 1902 மார்ச் 26 இவர் நிலைக்கிய வரவு செலவு பேருரை வந்து இவரை எதிர்பார்ப்போராலும் பாராட்டப்பட்டது. பாருங்கள், இவரை வந்து எதிர்த்தவங்களும் இவரை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. எதனால்? இந்த 1902 மார்ச் 26 இவர் நிகழ்த்திய வரவு செலவு பேருரையை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களே வந்து இவங்களை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. இவர் அதே மாதிரி இந்த ஒரு டைலாக் சொல்லுவார், பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை அப்படின்ட்டு சொல்லுவார். யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. இதை வந்து நீங்கள் நீதி கட்சியிலையும் பார்ப்பீங்க. இந்த டைலாக்கு நீதி கட்சியிலையும் சொல்லுவாங்க, பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேச முதலியார் வந்து சொல்லியிருப்பார். நீங்கள் அதை நீதி கட்சி பார்க்கும்போது அதில் பாருங்கள். சரி, நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் நீதி கட்சிக்கு, நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். இவரது குரல் நாடெங்கும் எதிரொலித்தது. எந்த டைலாக்கு? இந்த பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி விதிப்பில்லை அப்படின்னு இவரது குரல் நாடெங்கும் எதிரொலித்தது. கோகலேயின் சட்டமன்ற உரைகளை பத்திரிகைகள் பிரதானமாக பிரசுரித்தன. பாருங்கள், நம்ம கோகலே வந்து என்னென்ன பேசுகிறாரோ, சட்டமன்ற உரையில் என்னென்ன சட்டமன்றத்தில் உரையாற்றுறாரோ அது எல்லாத்தையும் பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. கோகலேயோட 10 ஆண்டு கால சட்டமன்ற பேச்சுகள் நாட்டின் நிதிநிலை, இந்திய தொழில் வளர்ச்சியில் அரசாங்கத்தின் அக்கறையின்மை, விவசாயிகள் மற்றும் ஏழை எளியோரின் வறுமை, வரிச்சுமை, கல்வி, சுகாதாரம், மருத்துவ வசதி போன்ற நலத்திட்டங்களின் முக்கியத்துவம், அதுக்கப்புறம் பத்திரிகை சுதந்திரம், இந்திய பொருளாதாரம் எப்படி பின்னடைவு ஏற்பட்டுச்சு, வேலைவாய்ப்புகளை வந்து அதிகரித்தல் போன்ற மக்கள் பிரச்சனை நிதிகளை மையப்படுத்தியதாக இருந்தன. என்ன சொல்கிறாங்க? கோபாலகிருஷ்ண கோகுலேவோட 10 ஆண்டு கால சட்டமன்ற பேச்சுகளை இது எல்லாம் பேசியிருக்கிறாரு. கல்வி, சுகாதாரம், மருத்துவ வசதி இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒழுங்காகவே சரியாக கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி பத்திரிகை சுதந்திரம், இந்திய பொருளாதாரம் எப்படி பின்னடைவு ஏற்படுது, வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கணும், இந்த மாதிரியான பேச்சை தான் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். கோகலே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். என்ன அது? இது முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. கோகலே வந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வந்து செயல்பட்டார் அப்படின்னு சொன்னால் கூட இது மிகையாகாது அப்படின்றாங்க. இவரது சட்டமன்ற சாதனைகள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. இவர் சட்டமன்றத்தில் பேசினது சட்டமன்ற சாதனைகள் வரலாற்று சிறப்பு மிக்கவைன்னு சொல்கிறாங்க. பத்திரிகைகள் நிறையா வந்து இவர் பாராட்டிருக்குது, மக்கள் நிறைய பேர் போற்றியிருக்கிறாங்க. காங்கிரஸ் மிதவாத தலைவரான கோகுலே இறந்தவுடன் தீவிரவாத தலைவரான திலகர் கூறினார். என்னன்னு? இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிரத்தின் அணிகலன், உழைப்பாளர்களின் இளவரசர், கோகுலேயை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாரு? நம்ம திலகர், பாலகங்காதர திலகர் வந்து சொல்லியிருக்கிறார். ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் வந்து படிக்காத போயிடாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கோகுலே வந்து இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிரத்தின் அணிகலன், உழைப்பாளிகளின் இளவரசர் அப்படின்னு வந்து கோகுலே சொன்னது யார் அப்படின்னா நம்ம பாலகங்காதர திலகர், தீவிரவாத தலைவரான பாலகங்காதர திலகர். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள்,
விடுதலை போராட்டத்தில் கோகுலே வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பங்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், உமேஷ் சந்திர பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபிரோஷா மேத்தா, மகாதேவ் கோவிந்த் ரானடே, அதான் எம்ஜி ரானடேன்னு சொல்லுவோம்ல அவர், கோபாலகிருஷ்ண கோகுலே, ராஸ் பிகாரி கோஷ், மதன் மோகன் மாளவியா போன்றோர் புகழ்மிக்க மிதவாத தலைவர்களாக இருந்திருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறோங்க. இந்தியா லெவலில் மிதவாத தலைவர்கள்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு இதிலேருந்து ஒரு 4 பேர்த்த கொடுத்துட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தீவிரவாத தலைவர்கள்லேருந்து ஒரு 2 பேர்த்த கொடுத்துட்டு தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அவர்களுள் கோகுலே ஒப்பற்ற தலைவராக விளங்கினார். இதில் வந்து கோகுலே தான் ஒப்பற்ற தலைவராக விளங்கியிருப்பார். 1866 மே 9ஆம் நாள் மகாராஷ்டிரத்தில் உள்ள கோல்காப்பூரில் ஒரு ஏழை சித்பவன் பிராமண குடும்பத்தில் கோகுலே வந்து பிறந்திருக்கிறார். 1866 மே 9ஆம் தேதி எங்கே பிறந்திருக்கிறாரு? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கோல்காப்பூர் அப்படின்ற ஒரு சித்பவன் பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் மேற்படிப்பு படிச்சிருக்காரு. எங்கே படிச்சிருக்காரு? பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் மேற்படிப்பு படிச்சிருக்கிறாரு. பூனா பெர்குசன் கல்லூரியில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றி அந்த கல்லூரியோட முதல்வராகவும் பதவி உயர்வு பெற்று 1902 பதவி ஓய்வு அடைஞ்சிருக்கிறார். பதவி ஓய்வு எப்போ பெற்றிருக்கிறாரு? 1902 பதவியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு. 1905 இந்திய இளைஞர்களை தேச சேவைக்காக பயிற்சி அளிக்கும் பொருட்டு இந்திய ஊழியர்கள் சங்கத்தை துவக்கியிருக்கிறார். ரொம்ப 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 முக்கியம். 1905 ஓகேவா? சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படிம்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அதை வந்து உருவாக்குனது யாருன்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே. 1905 இந்திய ஊழியர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியம். அந்த ஆண்டே பனாரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். எந்த வருஷம்? 1905 ஐஎன்சி மாநாடு எங்கே நடந்திருக்கும்? பனாரஸில் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தை யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே தான் தலைமை தாங்குவார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வருஷத்தில் தான் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 1907 சூரத்தில் ஏற்பட்ட காங்கிரஸ் பிளவு குறித்து மனம் வருந்துகிறார். எதனால்? 1907 சூரத்து பிளவு நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் இவர் வந்து ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாரு. இந்திய சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்திய பொதுப்பணி பற்றி ஆராய்ந்து இஸ்லிங்டன் கமிஷன் உறுப்பினராகவும் பணியாற்றார். எந்த கமிஷனு? இஸ்லிங்டன் கமிஷனில் இவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். இஸ்லிங்டன் அப்படின்ட்டு ஒரு கமிஷன் இருக்கும். அந்த இஸ்லிங்டன் கமிஷனில் யாரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு? நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலேயும் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. காந்தி அழைப்பின் பேரில் 1912ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சென்று அங்குள்ள இந்தியர்களது பிரச்சனை தீர பாடுபட்டார். யார்? காந்தி வந்து கூப்பிடுறாரு, இந்த மாதிரி தென்னாப்பிரிக்காவுக்கு வாங்க, இங்கே இந்தியர்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியோட அரசியல் குரு தான் யார்? நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே. அவர் வந்து போகிறாரு, காந்தி கூப்பிட்டதுக்காக போகிறாரு. போய் இந்த மாதிரி அங்கே பிரச்சனையெல்லாம் பங்கேற்றுட்டு இந்த மாதிரி பாடுபடுறாரு. அங்கே இருக்கிற தென்னாப்பிரிக்காவில் போய் இந்தியர்களோட பிரச்சனை தீர பாடுபடுறாரு. அதுக்கப்புறம் 1915 பிப்ரவரி 19ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துடுறார். ஓகேவா? பிப்ரவரி 19ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 49ஆம் வயதில், பாருங்கள் 49 வயசில் வந்து அவர் வந்து டெத் ஆகிடுறார். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்தது, கோகுலே தனது 19ஆம் வயதிலிருந்தே பொதுமக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ரானடே, அகர்கர் ஆகியோருடன் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார். யாரு கூட? ரானடே, அதுக்கப்புறம் அகர்கர், இவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாரு. கோகுலே அரசியலில் மிதவாதியே ஒழிய சமூக சீர்திருத்தத்தில் தீவிரவாதி. அரசியலில் தான் மிதவாதியாக இருந்திருக்கிறாரு, ஆனால் சமூக சீர்திருத்தம் செய்கிறதுல ஒரு சரியான தீவிரவாதியாக இருந்திருக்கிறாரு. அடுத்தது, பெனாரஸ் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய கோகுலே வங்கப் பிரிவினை கண்டித்து கர்சன் பிரபுவை முகலாய மன்னன் அவுரங்கசீப்போடு ஒப்பிட்டு பேசினார். இது முக்கியம், இது கொஸ்டின் ஏரியா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கர்சன் பிரபுவை அவுரங்கசீப்போட ஒப்பிட்டு பேசினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே தான். சரியா? யார்? கோபாலகிருஷ்ண கோகுலே. கர்சன் பிரபுவை யார் கூட ஒப்பிட்டுருக்குறாங்க? முகலாய மன்னன் அவுரங்கசீப்போடு ஒப்பிட்டு இந்த மாதிரி பேசினது நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே. எங்கன்னா பெனாரஸில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் நம்ம முன்ன தான் பார்த்தோம். 1905 பனாரஸ் கூட்டம் வந்து நடந்திருக்கும். அதில் வந்து நம்ம இவர் தான் கோபாலகிருஷ்ண கோகுலே தான் தலைமை தாங்கியிருப்பார். வங்காளிகள் தீரத்தை பாராட்டினார். வங்காளிகளோட வீரத்தை வந்து பாராட்டுறாரு. அவர்கள் துவக்கிய சுதேசி இயக்கத்தை போற்றினார். அதன்பின் மிதவாதிகளோடு முரண்பட்டு நின்று தீவிரவாதிகளோடு சமரச முயற்சியில் ஈடுபட்டார். அவரது இணைப்பு முயற்சி தோல்வியுற்றதால் யார்? நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே 2 பேர்த்தையும் இணைக்க பார்க்குறாரு. மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் இணைக்க பார்க்குறாரு. ஆனால் அவரோட முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? காங்கிரஸ் வந்து 2ஆக பிளவுபட்டுருது. எப்போ? 1907 சூரத் காங்கிரஸ் பிளவால் மனம் தளராத கோகுலே தன் காரியத்திலேயே கண்ணா இருந்தார்.
கோகுலே ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர். தனது 22 வயதில் பம்பாய் சட்டமன்றத்திற்கும் 36 வயதில் இந்திய சட்டமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எத்தனை வயசுன்னு பார்த்துக்கோங்க. 22 வயசில் பாம்பே சட்டமன்றத்துக்கு, அதுக்கப்புறம் 36 வயசில் இந்திய சட்டமன்றத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மத்திய சட்டமன்றத்தோட அவரோட வரவு செலவு திட்டத்தை பற்றிய பேச்சுகள் பிரசித்தமானவைன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னையே பார்த்தாச்சு. அடுத்தது 1911 கட்டாய துவக்க கல்வி பற்றிய மசோதாவை கொண்டு வர்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டாய கல்வி மசோதாவை முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கொண்டு வந்தது யாருன்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே. எப்போது? 1911 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து திடீர்னு கொஸ்டினாக எடுத்து உள்ளே வச்சுருவாங்க, நாம் மாட்டிக்குவோம் அந்த இடத்துல. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1911 கட்டாய துவக்க கல்வி பற்றிய மசோதாவை யார் கொண்டுட்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே தான் கொண்டுட்டு வந்திருப்பார். ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, மனிதாபிமான மற்ற செயல்களுக்காக வைஸ்ராய் கர்சன் பிரபுவை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆங்கில அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளை கண்டித்தார். ஏன்னா நிறையா இவங்க ஆட்டையை போடுவாங்க ஆங்கிலேயர்கள்லாம். அதனால் அந்த பொருளாதார கொள்கையை கண்டிக்கிறாரு. கோகுலே பல முறை இங்கிலாந்து சென்றார். தனது குணநலன்களுக்காகவும் ஆழ்ந்த அறிவாலும் நயமான அணுகுமுறைகளாலும் அங்கிருந்து அரசியல் தலைவர்களை கவர்ந்தார். கோகுலே இந்திய விவகார காரியதர்சி ஜான் மார்லியுடன் நடத்திய விவாதத்தின் விளைவாக இந்தியாவில் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. பாருங்கள், இந்தியாவில் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே தான். ஏன்னா ஜான் மார்லி கூட போய் இந்த மாதிரி அவர் பேசுகிறார். நிறைய விவாதம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இது கொண்டுட்டு வாங்க, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஒன்று கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை ஏற்பாடு செய்கிறதே யார்? நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே தான். ஆனால் அந்த சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தின் மீது மிகுந்த மன வருத்தமுடைந்தார். பாருங்கள், ஆனால் அந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அந்த நடைமுறையை பற்றி இவர் ரொம்ப மனம் கலங்கி வருந்துறார். ஏன்னா அது நியாயமான முறையில் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் வருந்துறாரு. அப்பழுக்கற்ற தேசியவாதியான கோகுலே காங்கிரஸின் ஒற்றுமையை நிலைநாட்ட அரும்பாடுபட்டார். பிரிந்து நின்ற மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் ஒன்று சேர்க்க பெரிதும் விரும்பினார் கோகுலே. ஆமாம், நிறையா முயற்சி பண்ணியிருப்பார், ஆனால் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். சென்னை மிதவாத தலைவர்களான அன்னி பெசன்ட் அம்மையாரும் ஜி சுப்பிரமணிய ஐயரும் சிபி ராமசாமி ஐயரும் சுப்பாராவும் இது சம்பந்தமாக கோகுலேவுக்கு உதவி செய்ய முன்வந்தனர். தீவிரவாதிகளையும் மிதவாதிகளையும் இணைக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் முன்வராங்க. யார் யார்? சென்னை மிதவாத தலைவர்களான அன்னி பெசன்ட் அம்மையார், ஜி சுப்பிரமணிய ஐயர், சிபி ராமசாமி ஐயர், சுப்பாராவு இவங்கெல்லாம் முன்வராங்க கோகுலேக்கு உதவி செய்யறதுக்கு. அவர்களின் துணையோடு 1914 ஆண்டு மாண்டலே சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த திலகரோடு இருமுறை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யார்? கோகுலே 2 டைம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன்னா திலகர் மாண்டலே சிறையில் திலகரை பிடிச்சி அடைச்சி வச்சுருவாங்க. அதனால் திலகர் 1914 ஆண்டு ரிலீஸ் ஆகிறார் மாண்டலே சிறையிலிருந்து. அப்போ இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யார்? கோகுலே பேச்சுவார்த்தை நடத்துகிறார் 2 டைம். ஆனால் ஃபெரோஷா மேத்தா போட்ட முட்டுக்கட்டையால் கோகுலேவோட ஆசை நிராசை ஆகிட்டுன்றாங்க. ஃபெரோஷா மேத்தா சொன்ன வார்த்தையால் இவரோட அந்த பேச்சுவார்த்தை சரியாக முடியல, தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஆயினும் கோகுலே விதைத்த மிதவாத தீவிரவாத காங்கிரஸார் இணைப்பு விதைகள் 1916 ஆண்டு பலன் தந்தது. 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அங்கே 2 பேர் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளவுபட்டிருந்த காங்கிரஸ் ஒன்றுபட்டுறது எப்போ? 1916. ஆனால் அந்த அரிய காட்சியை காண கோகுலே உயிருடன் இல்லை அப்படின்றாங்க. பாருங்கள், ஏன்னா 1915 கோபாலகிருஷ்ண கோகுலே இறந்துருவார் இல்லை. அதனால் 1916 தான் மிதவாதி தீவிரவாதி இணைவாங்க. அதை பார்க்குறதுக்கு கோகுலே உயிரோடு இல்லை அப்படின்றாங்க. சரி, அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம கோகுலே முடிச்சாச்சு. அடுத்து யார்? தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி பார்க்கலாம். மராத்திய மைந்தர் யார் அப்படின்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. அவர் தான் மராத்திய மைந்தர். மராத்திய மைந்தரான தாதாபாய் நவ்ரோஜி 1825 செப்டம்பர் மாதம் எத்தனாம் தேதி? 4ஆம் தேதி பிறகுறாரு. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பிறந்தார். அறிவாற்றல் மிக்க அவர் பம்பாய் என்பில்ஸ்டன் கல்லூரியில் கணித பேராசிரியராக பணியாற்றி கொண்டு சமுதாய பணியில் ஈடுபடுறாரு. இவரும் என்பில்ஸ்டன் கல்லூரி தான், நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலேவும் என்பில்ஸ்டன் கல்லூரி தான் பார்த்தோம். இவங்க இந்த மாதிரி சமுதாய பணியில் ஈடுபடுறாங்க. பின்னர் அவர் பரோடாவின் திவானாகவும், பரோடாவோட திவானாகவே இருந்திருக்கிறார். யார்? நம்ம இவர் இப்போ தாதாபாய் நவ்ரோஜி பரோடாவோட திவானா 1874 இருந்திருக்கிறாரு. பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினராக பணியாற்றிருக்கிறார். எப்போ? 1885. பம்பாயோட சட்டமன்ற நியமன உறுப்பினராக 1885 இருந்திருக்கிறாரு. நவ்ரோஜி கோமா கம்பெனியோட பிரதிநிதியாக இங்கிலாந்து போகிறார். எப்போ? நவ்ரோஜி கோமா கம்பெனியோட பிரதிநிதியாக இங்கிலாந்து போகிறாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக அவர்
சரி, அடுத்து பாருங்கள். இங்கிலாந்தில் இந்திய பணி யாருக்கு? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. நாட்டுப்பற்று மிக்க இப்போ தான் இங்கிலாந்து போகிறார் அவர், ஓகேவா? இங்கிலாந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கிலாந்தில் ஒரு இந்திய பணி கொடுக்குறாங்க. நாட்டுப்பற்று மிக்க நவ்ரோஜியின் உடல் இங்கிலாந்தில் இருந்தாலும் அவரது உள்ளம் இந்தியாவில் இருந்தது. இவர் கிழக்கிந்திய கழகம் மற்றும் லண்டன் இந்திய சங்கம் அப்படின்ற 2 அமைப்பை ஏற்படுத்தி ஆங்கிலேயரிடையே இந்தியர்களின் கோரிக்கையை பற்றி பிரச்சாரம் செய்கிறார். எந்த 2 அமைப்பு? ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் சொல்லுவாங்க, அதாவது கிழக்கிந்திய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் லண்டன் இந்தியர் சங்கம், ஓகேவா, லண்டன் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற 2 அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி ஆங்கிலேயரிடையே இந்தியர்களோட கோரிக்கையை பற்றி நம்ம வந்து கொண்டுட்டு போகணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ட்டு 2 அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. அதுக்கு ஒரு பத்திரிகையை கூட ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற பத்திரிகையை கூட நடத்தி அந்த பத்திரிகை சுதந்திரத்துக்காக போராடிட்டு வராரு. யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. திலகர் கைது செய்யப்பட்ட போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அடக்குமுறை தற்கொலைக்கு சமமானது என்று எச்சரித்தார். திலகரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. திலகரை வந்து அரெஸ்ட் பண்ணினா அது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாரு. திலகர் எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா 1879 ஜூலை மாதம் 27 திலகரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அதோட அடக்குமுறை வந்து தற்கொலைக்கு சமமானதுன்னு சொல்லி எச்சரிக்கிறார். இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராகி இந்திய தேசியத்தோட குரலால் செயல்படுவார். எப்போ? 1892 இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படுவார். எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கூற்று காரணத்தில் வச்சுருக்காங்க, ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1892 இங்கிலாந்து மக்களவை தேர்தலில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க நம்ம தாதாபாய் நவ்ரோஜியை. இவர் இங்கிலாந்தில் இருந்தாலும் இந்தியாவுடன் இடையூறாது தொடர்பு கொண்டிருந்தார். என்ன தான் இங்கிலாந்தில் இருந்தாலும் இந்தியாவில் தான் வந்து இவர் வந்து அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி வடிகால் கொள்கை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து குரூப் 1 கொஸ்டின். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னாலே இந்த வடிகால் கொள்கையை உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். 1867 அந்த வடிகால் கொள்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. வடிகால் கொள்கை அப்படின்னாலே தாதாபாய் நவ்ரோஜி உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா. அடுத்து பாருங்கள். காங்கிரஸோட தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி 3 முறை காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எங்கே? 1886, 1893, 1906. இந்த 3 வருஷமும் யார் காங்கிரஸ் ஐஎன்சி தலைவர் அப்படின்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1906 கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கி ஆற்றிய உரையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியர்களின் எதிர்காலம் இந்தியர்களின் கையில் தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீதி நாட்டமும் நியாய உணர்வும் கொண்ட ஆங்கிலேயர் மக்கள் குரலுக்கு செவிசாய்ப்பர். மக்கள் தலைவர்கள் சலுகைகள் கேட்பதற்கு பதில் நீதி கோர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆங்கிலேயர்கள் அனுபவிக்கும் உரிமைகள் இந்தியர்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுயராஜ்யமே இந்தியாவின் இதய நாதமாகும் என்று முழக்கமிட்டவர். பாருங்கள், சுயராஜ்யமே எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னால் அது திலகர் வந்துடுவார். சுயராஜ்யமே இந்தியரின் இதய நாதம், இந்த டைலாக் வந்துச்சு அப்படின்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. இதை மறந்துடாதீங்க, சரியா? அடுத்து பாருங்கள். நவ்ரோஜி காங்கிரஸ் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளின் ஒருமித்த ஆதரவை பெற்றிருந்தார். யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. மிதவாதிகளோட ஆதரவும் கொஞ்சம் பெறாரு, தீவிரவாதிகளோட ஆதரவும் கொஞ்சம் பெறாரு நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. இவர் காங்கிரஸின் நோக்கிலும் போக்கிலும் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறாரு. மக்களோட இறைமை பற்றிய விழிப்புணர்வை எழுப்புறாரு. அரசியல் ஜனநாயகத்தின் ஆணிவேராக கருதப்படும் மக்களுக்காக ஆட்சியாளர்களே அன்றி ஆட்சியாளர்களுக்காக மக்கள் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைலாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. எதை வந்து முன்மொழிகிறாரு? மக்களுக்காக ஆட்சியாளர்களே அன்றி ஆட்சியாளர்களுக்காக மக்கள் இல்லை அப்படின்ற கருத்தை வலியுறுத்தினது யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. வெற்றிகரமான வர்த்தகரான நவ்ரோஜி ஈட்டிய பொருளை எல்லாம் இந்திய தேசிய இயக்கத்துக்காகவே செலவிடுறாரு. யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசியத்துக்காகவே செலவு பண்ணுறாரு. வடிகால் கொள்கையை வகுத்தவர். இப்போ தான் பார்த்தோம். வடிகால் கொள்கைனா யார் நம்ம ஞாபகத்துக்கு வரணும்? தாதாபாய் நவ்ரோஜி ஞாபகத்துக்கு வரணும். ட்ரெயின் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம் நம்ம முன்ன சொன்னோம்? 1867ன்னு சொன்னோம். இங்கே இருக்குது பாருங்கள். நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை பற்றி அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்தார். வறுமையின் வேர்களை கண்டறிந்தார். ஆதாரங்களின் அடிப்படையில் 1867 தனது வடிகால் கொள்கையை வெளியிட்டார். எந்த வருஷம்? 1867 வடிகால் கொள்கையை ரிலீஸ் பண்ணுறாரு, ட்ரெயின் தியரி. பின்னர் அதுவே அவர் எழுதிய வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்ற நூலோட கருப்பொருள் ஆயிடுது. எது? நம்ம இந்த ட்ரெயின் தியரி.
வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும். இதெல்லாம் கொஸ்டினில் நிறைய டைம் கேட்டுட்டாங்க. இந்த கொஸ்டின், இந்த நூலை யார் எழுதுனதுன்னு இருந்தாலும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னது? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா, லண்டன் 1901 என்ற நூலின் கருப்பொருள் ஆயிற்று. எது? நம்ம இந்த ட்ரெயின் தியரி, வடிகால் கொள்கை அப்படின்றது. அடுத்தது, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவை வடிகாலாக பயன்படுத்தி இந்தியாவின் செல்வத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு சென்றதால் தான் மக்கள் வறுமையின் பிடியில் சிக்கினர் என்பதே வடிகால் கொள்கையின் சாராம்சம். வடிகால் கொள்கையோட சாராம்சம் என்னது? பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து இந்தியாவை ஒரு வடிகாலாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எத்தனையோ பவுண்ட் அவர் சொல்லியிருப்பார். இவ்வளோ பவுண்ட் வந்து இங்கிலாந்துக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஆட்டையை போட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? நிறையா வந்து சுரண்டிருப்பாங்க. வருஷத்துக்கு இவ்வளோ பவுண்டு போகுது, ஆனால் அது திரும்பி இந்தியாவுக்கு வந்து வரவே இல்லை அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லியிருப்பார். ஒரு இதை அவரோட கணக்குப்படி அதை கண்டுபிடிச்சா சொல்லியிருப்பார். அவர் சொன்னதுனால தான் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து வறுமையில் இருந்திருக்காங்கன்ற உண்மையே மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ பொருட்கள் எடுத்துகிட்டு போனால் இங்கே வந்து பொருளாதாரம் பாதிக்கப்படும். அப்போ இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வறுமை வந்து ரொம்ப அதிகமாகும். மக்கள் வந்து வறுமையோட பிடியில் சிக்கிப்பாங்க. அதோட முக்கியமான பாயிண்ட்டு தான் இந்த வடிகால் கொள்கையோட சாராம்சம். அதுதான் இங்கே சொல்கிறார் அவர். இந்த கொள்கைக்கு இந்த கொள்கையை தக்க ஆதாரங்களோடும் புள்ளி விவரங்களோடும் விளக்கினார். பாருங்கள், இந்த வடிகால் கொள்கையை ஒரு ஆதாரங்களோடும் புள்ளி விவரங்களோடு இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் பொருளாதார கொள்கையின் வக்கரிப்பையும் பொருளாதார நியதிகளின் நெறிப்பிழந்த முறைகேடுகளையும் அம்பலப்படுத்தினார். யார்? இவர் தாதாபாய் நவ்ரோஜி. வடிகால் கொள்கைப்படி இந்தியா 2 வழிகளில் சுரண்டப்பட்டது. பாருங்கள், அவர் வந்து வடிகால் கொள்கைப்படி இந்தியா வந்து ஒரு 2 வழியில் சுரண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசாங்கம் மற்றும் நிர்வாக செலவு, அதோடு ஆங்கிலேய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அலுவலர்களும் சம்பளமாகவும் ஓய்வூதியமாகவும் சேமிப்பாகவும் செலவுக்காகவும் இங்கிலாந்துக்கு அனுப்பிய பணம், அது சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்திலிருந்து இந்தியாவை ஆட்சி செய்ததற்கான செலவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரப்பூர்வமற்ற ஆங்கில வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள், தோட்ட முதலாளிகள் சம்பாதித்து அனுப்பிய பணம், இதெல்லாம் ரெண்டாவது டைப்பில் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அரசாங்கம், நிர்வாகம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்சியாளர்களே, அதிகாரிகளே, அலுவலர்களே, இவங்கள சம்பளமாக வாங்கின தொகை, அதுக்கப்புறம் ஓய்வூதியம், அதுக்கப்புறம் சேமிப்பு செலவு, இது எல்லாம் வந்து ஃபஸ்ட்டாக சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த அதிகாரப்பூர்வமற்ற மற்றவங்க, அதாவது பெரிய தொழிலதிபர், வர்த்தகர்களே, வியாபாரிகளே, தோட்ட முதலாளிகள், இவங்கெல்லாம் சம்பாதிச்சு அனுப்புகிறாங்க வெளிநாட்டுக்கு. ஓகேவா? இது ரெண்டும் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறார். இதனால தான் இந்தியா வந்து ரொம்ப வந்து வறுமையில் இருந்தது அப்படின்னு. இவ்வாறு பல வழிகளிலும் இந்திய செல்வம் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டதால் இந்த இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடு செய்வதற்கு தேவையான மூலதனமும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவிலிருந்து கொண்டு சென்ற பணத்தை மூலதனமாக மீண்டும் இந்தியாவுக்கே கொண்டு வந்து ஏகபோகம் வர்த்தகம் செய்து கொள்ளை லாபம் பெற்று அதையும் தாய்நாட்டுக்கே கொண்டு சென்றனர். இவ்விரு வழி சுரண்டலையும் இந்திய பொருளாதாரத்தை பெரிதும் பலவீனப்படுத்தி வறுமைக்கு வழிவகுத்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், அறிவு இழப்பு. பொருளாதார சுரண்டலோடு அறிவு இழப்பும் ஏற்பட்டதாக கூறினார் தாதாபாய் நவ்ரோஜி. ஆங்கிலேயர்களே உயர் பதவிகளை வகித்தனர். இவர்களோடு இந்தியாவில் பணியாற்றிய விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்றோர் பணி ஓய்வு பெற்ற பின் இங்கிலாந்துக்கு திரும்பிவிட்டதால் அவர்களது அறிவும் ஆற்றலும் அனுபவமும் இந்திய முன்னேற்றத்திற்கு பயன்படாமல் போய்விட்டது. இவங்க வந்து யாருமே எதுவுமே இங்கே கற்றுக் கொடுத்துட்டு போகலை. ஏன்னா இவங்க ரிட்டன் வந்து அங்கேயே இங்கிலாந்துக்கு திரும்பி போயிட்டாங்க. பெரிய பெரிய டாக்டர் ஆகட்டும், தொழில்நுட்ப வல்லுநர், பொறியாளர்கள், இன்ஜினியர்கள், விஞ்ஞானிகள், இவங்க எல்லாம் பணி ஓய்வு பெற்றதுக்கப்புறம் இங்கே இல்லை. இங்கே இருந்திருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து இங்கிலாந்துக்கே போயிட்டாங்க. அதனால் அவங்களோட அறிவும் ஆற்றலும் இங்கே பயன்படாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதலைக்கான வழி. நவ்ரோஜி இந்தியா வறுமை பிடியிலிருந்து எப்படி விடுவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழிமுறையை வந்து சொல்லியிருப்பார். அது என்னென்னு பார்க்கலாம். 1858 விக்டோரியா மகாராணி வெளியிட்ட பிரகடனத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்ம நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரெண்டாவது பாருங்கள், 1833 சட்ட சரத்துக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். உயர் பதவிகளில் இந்தியர்களுக்கு இடமளிக்க வேண்டும். நிர்வாகத்தில் இந்தியரின் பங்கேற்பும் கட்டுப்பாடும் அதிகரிக்க வேண்டியது அவசியம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றங்களை அமைக்கப்பட வேண்டும். நம்ம தாதாபாய் நவ்ரோஜி சொன்னதில் இது கொஞ்சம் வெயிட்டான பாயிண்ட்டு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றங்கள் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் நியமனம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நிதி தொடர்புகள் நியாயமானதாக இருக்கணும். அதையும் வந்து இந்த பாயிண்டில் ஒரு இதாக சொல்கிறாரு.
அதாவது முடிவை போன்றே மார்க்கமும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அடுத்து பாருங்கள் மதிப்பீடு. தாதாபாய் நவ்ரோஜி அகில இந்திய காங்கிரஸ் துவக்கப்பட்ட போது பிரபலமாக இருந்த இந்தியர்களுள் ஒருவர் ஆவார். ஈதல் இசைப்பட வாழ்தல் என்ற வாக்குக்கேற்ப வாழ்ந்தவர். இவர் நாட்டுப்பற்றுமிக்க சமயச்சார்பற்ற தேசியவாதி. இந்தியாவை பற்றிய சிந்தித்து செயல்பட்டவர். இந்திய விடுதலைக்காக இங்கிலாந்தில் இருந்து கொண்டு ஆங்கிலேயரின் மனதை பக்குவப்படுத்துவதில் முனைப்புடன் பணியாற்றினார். இந்திய தேசியத்தின் பொருளாதார அடிப்படையை அமைத்து கொடுத்தவர். பிற தலைவர்கள் அரசியலை மையமாக கொண்டு செயல்பட்ட போது நவ்ரோஜி இந்திய தேசிய எழுச்சிக்கான பொருளாதார பரிமாணத்தை காட்டினார். இந்தியாவின் செல்வம் கண்ணுக்கு தெரியாமல் அமைதியாக நுணுக்கத்தோடு இந்தியாவை விட்டு கொண்டு செல்லப்பட்டதன் விளைவாக மக்கள் வறுமையில் பிறந்து வறுமையில் வசித்து வறுமையில் இறந்தனர் என்று எடுத்துக்காட்டி காலனி ஆட்சியில் இயல்பை வெளிப்படுத்தினார். யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. மக்கள் இந்தியாவோட செல்வம் கண்ணுக்கு தெரியாமல் அமைதியாகவே நுட்ப நுணுக்கத்தோடு இந்தியாவை விட்டு வெளியே போயிடுது, அதை கொண்டு செல்கிறாங்க. இதோட விளைவாக தான் மக்கள் வறுமையிலேயே பிறந்து வறுமையிலேயே வசித்து வறுமையிலேயே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்காட்டாக இந்தமாரி சொல்கிறார். காலனி ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் காங்கிரஸுக்கு 3 தலைமுறை பொறுப்பேற்று 3 முறை தலைமை பொறுப்பேற்று இந்திய சுயராஜ்யத்துக்காக உரக்க குரல் கொடுத்தார். தாதாபாய் நவ்ரோஜியை இந்தியாவின் பெருமைக்குரிய பெரியவர் என்று போற்றப்பட்டது பொருத்தமானதாக. இங்கே பாருங்கள், இந்தியாவின் முதுபெரும் தலைவர் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. அப்படி இல்லைனா இந்தியாவின் பெருமைக்குரிய பெரியவர், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்தியாவின் பெருமைக்குரிய பெரியவர், இப்படி யாரை சொல்லுவாங்க? நம்ம தாதாபாய் நவ்ரோஜியை. இந்தியாவின் முதுபெரும் தலைவர் அப்படி சொன்னாலும் யாருன்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. முக்கியமானது, ஸோ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள். அடுத்தது உமேஷ் சந்திர பானர்ஜி. இப்போ நம்ம தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது WC பானர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். காங்கிரஸோட முதல் தலைவர், INC மாநாட்டில் முத தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நம்ம உமேஷ் சந்திர பானர்ஜி. இவர் 1885 டிசம்பர் மாதம் 28ஆம் நாள் பம்பாயில் கூடிய முதல் அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பை தாங்கினார். இவர் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் குறிக்கோள்களை பின்வருமாறு வரையறுத்தார். இவர் என்ன சொல்லியிருக்காரு? காங்கிரஸ் கூட்டத்தில் நிறைய குறிக்கோள் வச்சுருக்காரு. அது என்னென்னு பாருங்கள். நாட்டு நலனில் அக்கறை கொண்ட அனைவரிடையேயும் நெருங்கிய நட்புணர்வையும் தொடர்பையும் ஏற்படுத்துதல். நாட்டை நேசிப்போரிடையே இன மத பிராந்திய பற்றுகளையும் பிடிப்புகளையும் போக்கி தேச ஒற்றுமை உணர்வை முழுமையாக வளர்த்து வலுப்படுத்துதல். நாட்டின் முக்கிய சமுதாய பிரச்சனைகள் பற்றிய கற்றோர் வகுப்பாரின் முதிர்ந்த கருத்துக்களை முறையாக பதிவு செய்தல். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மக்களிடையே தேச உணர்வையும் ஒற்றுமையையும் உருவாக்குவதே காங்கிரஸின் தலையாய பணி என்பதை அடிக்கோடிட்டு காட்டினார் நம்ம WC பானர்ஜி. அப்புறம் இவர் ஒரு கோட்பாடு கொண்டு வந்திருப்பார். என்ன கோட்பாடு அப்படின்னா, சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்ட்டு ஒரு கோட்பாடு கொண்டு வந்திருப்பார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தாதாபாய் நவ்ரோஜி எப்படி வடிகால் கொள்கை கொண்டு வந்திருப்பாரோ, ட்ரெயின் தியரியை கொண்டு வந்திருப்பாரோ, அதே மாதிரி நம்ம WC பானர்ஜியோட கோட்பாடு என்ன அப்படின்னா, பாதுகாப்பு ஊடிதல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியம். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னா நம்ம WC பானர்ஜி. ரொம்ப ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு ஊடிதல் கோட்பாடு மக்களின் மனக்குமுறலுக்கு பாதுகாப்பான அமைதியான சட்டப்பூர்வமான வடிகால் அமைத்து கொடுத்தவள் பாதுகாப்பு ஊடிதல் கோட்பாட்டின் மூலக்கருத்தாகும். பாருங்கள், பாதுகாப்பு கோட்பாட்டோட மூலக்கருத்துன்றாங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி 1898 இந்திய அரசியல் என்ற நூலுக்கு எழுதிய முன்னுரையில் இக்கோட்பாட்டுக்கு வடிவம் கொடுத்தார். அப்போ இந்திய அரசியல் அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னா நம்ம WC பானர்ஜி. சரியா? இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய அரசியல் அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னா நம்ம WC பானர்ஜி. இதுவும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. 1898 இந்திய அரசியல் என்ற நூலுக்கு இதை எழுதியிருக்காரு. என்னது? எழுதிய முன்னுரையில் இக்கோட்பாட்டுக்கு வரி வடிவம் கொடுத்துருக்கிறார். யார்? நம்ம WC பானர்ஜி. காங்கிரஸ் துவக்கப்பட்டதற்கு டஃப்ரினும் ஆல்வாவும் காரணம் என்றும் 1884 டஃப்ரின் இந்திய அரசியல் தலைவர்களை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டி சமுதாய விவகாரங்களை விவாதித்து மக்கள் உணர்ச்சிகளுக்கு வடிகால் அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும் கூறியதாக குறிப்பிட்டிருந்தார். எதில்? அந்த இந்திய அரசியல் அப்படின்ற அந்த நூல் சொல்லியிருப்பார் அந்த முன்னுரையில். இந்த கருத்து காங்கிரசின் துவக்க காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் இன்றைய ஆராய்ச்சி ஆதாரங்கள் பாதுகாப்பு ஊடிதல் கோட்பாட்டுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்றாங்க. சரியா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது முடியுது. நம்ம டாப்பிக்கே ஓவர் ஆகுது. சரியா? இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நிறையா பாயிண்ட் இதில் முக்கியமாக இருக்குது.
இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பாதுகாப்பு ஊழிதல் கோட்பாடு, அதுக்கப்புறம் காங்கிரஸோட முதல் தலைவர், நம்ம முன்னாடி பார்த்தோம் தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதில். அதனால் அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கில் 12th ஹிஸ்ட்ரியில் தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இது படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் கொண்டு வந்த தியரி, அதுக்கப்புறம் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அந்த புக்கு, அது எப்போ வெளியிட்டாங்க, அதே மாதிரி அவரோட வடிகால் கொள்கை ட்ரெயின் தியரி 1867 அது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் திலகர் மாண்ட்லே சிறையில் இருந்தது, தாதாபாய் நவ்ரோஜி 3 முறை காங்கிரஸ் தலைவராக இருந்தது, இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியான்ற பத்திரிகை தாதாபாய் நவ்ரோஜி நடத்தினது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ண முடியாத ஏரியா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே பிடிஎஃப் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம பிடிஎஃப்பும் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை ரீட் அவுட் கூட பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதால் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே சந்தோஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.